பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19 இருந்து 24 உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஓகே, அன்றியும் நான் சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கின்றேன். இப்ப பவுல் இப்பொழுது எல்லாவற்றையும் திருச்சபைகளுக்கு என்னென்ன உபதேசத்தை சொல்ல வேண்டும், சபையிலே ஏற்படுகின்ற குழப்பங்களை எவ்வனமாக கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கின்ற நாம் ஒருவரில் ஒருவர் எவ்வனமாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் தாழ்மை, அவர் எவ்வண்ணமாக அந்த உலகத்திலே தன்னைத்தானே அடிமையாக்கி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், அவ்வண்ணமாக திருச்சபையிலே நீங்கள் ஒருவரைய ஒருவர் மேன்மையாக எண்ணுங்கள், ஒருவர் தாழ்மையாக தாழ்ந்து நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை புரியுங்கள் என்று சொல்லி பலவிதமான அறிவுரைகளை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை கொண்டு சொன்ன பிற்பாடு இப்பொழுது எதிர்காலத்திலே இந்த திருச்சபைக்கு வருகின்ற பிரச்சனைகள் எவ்வண்ணமாக வரலாம் என்பதை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார். யூதர்கள் மூலமாக அவருடைய சுவிசேஷ ஊழியத்திலே எவ்வண்ணமாக இந்த யூதர்கள் கடினமாக அவருக்கு எங்கெங்கெல்லாம் கலகம் உண்டாக்கி பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்களோ அந்த உபதேசத்திலே உங்களை எவ்வண்ணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், எனவே நீங்கள் எவ்வனமாக எச்சரிக்கையா இருக்க வேண்டும், இன்னும் உங்களுடைய திருச்சபை இன்னும் சபை மக்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். அததான் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்து இருப்பது உங்களுக்கு அவசியமா இருக்கின்றது, இந்த அளவுக்கு நீங்கள் என்னோடு சுவிசேஷத்திலும் பொருளாதாரத்திலும் பாடுகளிலும் உடன்பட்டு இருந்தாலும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுடைய விசுவாசத்திற்கு இன்னும் அவசியமா இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் வருகின்ற போராட்டங்களை பலன் கொள்வதற்கு நீங்கள் இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும். அதனாலதான் அவர்களுக்கு நீங்கள் மருளாமல் பயப்படாமல் தொடர்ந்து எதிர்க்கிறவர்களாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீங்கள் போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி விட்டு, இப்பொழுது ரோமாபுரி சிறைச்சாலையிலே இந்த நிருபத்தை எப்பாப்ராதித்துவின் மூலமாக கொடுத்து அனுப்பும் பொழுது, இனி அடுத்த நிருபம் நான் எழுதுவேனா எழுத மாட்டேனா என்று எனக்கு தெரியாது, மீண்டும் உங்களோடு வருவேனா வர மாட்டேனா என்றும் தெரியாது, அன்றியும் நான் சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கின்றேன். கடவுள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். எருசலேமிலே நடைபெறுகின்ற சம்பவத்தை வெளிப்படுத்தினார், ரோமாபுரியிலே நடைபெறுகின்ற சம்பவத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது ஒருவேளை வரலாம் என்கின்ற நம்பிக்கை, எந்த விதமான திட்டவட்டமான வெளிப்பாடு பவுலுக்கு இல்லாதனால அடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டும், சபைகளுக்கு அடுத்த தலைமுறையை அனுப்ப வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும், விசுவாசத்தில் திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இப்பொழுது இன்னொரு நபரை, அவருக்கு உடன் ஊழியனாய் இருந்த தீமோத்தேயுவை இங்கே அவர் அறிமுகப்படுத்துகின்றார். 19வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையா இருக்கின்றேன். அப்போ இவர் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவருக்கே என்ன தெரியல, எப்படி முடியும் என்று தெரியாததுனால அடுத்த ஒரு தலைமுறையை அவர் உருவாக்குகின்றார். அவ்வண்ணமாக இந்த திருச்சபை மக்களிலே மிகவும் அன்பு வைத்திருந்தார். அப்ப தீமோத்தேயுவை எதற்காக அவர் இந்த திருச்சபைக்கு அவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், 20வது வசனத்துல அவர் சொல்றாரு,
அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிப்பதற்கு அவனை போல மனதுள்ளவன் என்னை போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு எத்தனையோ மக்கள் பவுலோடு உடன் ஊழியராக வேலை செய்தார்கள். பர்னபா இருந்தார், ஜான் மார்க் இருந்தாரு, லூக்கா வந்தாரு, இன்னும் அநேகர் தீர்த்து பல பேர் இருந்தாலும் என்னை போல் ஒரு மனதுள்ளவன் யார் என்னுடைய ஊழியத்தில் என்று பவுல் அறிந்துதான் இங்க சொல்றாரு, உண்மையாய் விசாரிப்பதற்கு, உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிப்பதற்கு அப்படின்னு சொன்னா வேறு விதமா கூட விசாரிக்க முடியும். அப்ப மற்றவர்களை நேசிப்பது வேறு விதமாக கூட நாம் நேசிக்க முடியும். போதகம் செய்வது வேறு விதமாக கூட போதிக்க முடியும். அதனாலதான், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறாய் இருக்கின்றார்கள். அப்போ அவருடைய ஏதோ ஒரு தன்னுடைய சுயத்திற்காக அவர்கள் விசாரிக்கின்றவர்களாய் இருக்கின்றார்கள். அப்போ என்னை போல மனதுள்ளவன், நான் எப்படிப்பட்டவன் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். எனக்கும் நான் எந்த இடத்திலே ஊழியம் செய்தேனோ அந்த மக்கள் என் மீது உள்ள அன்பு எப்படிப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் இடையே ஏற்பட்ட உறவு எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். அந்த உறவை போன்ற மனதாய் நேசிக்கின்றவன் யார் என்று சொன்னால் தீமோத்தேயு மாத்திரம்தான். அதனால்தான் பவுல் எபேசுக்கு போயிட்டு அங்க ஊழியம் செய்து திரும்பி வராரு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 37-38 கடைசி வசனத்துல இந்த எபேசு மக்கள் பவுல் திரும்பி எருசலேமுக்கு போகும்போது எவ்வளமாக அவர்கள் நேசித்தார்கள் என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றார். வாசிக்கலாம். இனி என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று பவுல் அவர்களுக்கு சொல்லிவிட்டு எருசலேமுக்கு வரும் பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? அவரை கழுத்தை கட்டி முத்தமிட்டு கப்பல் வரைக்கும் அந்த மக்கள் வந்தார்கள் என்று சொன்னால் இது எந்த விதமான ஒரு உறவு! அப்ப ஆத்துமாக்களுக்காக பவுல் எவ்வளமாக தன்னை அர்ப்பணித்தவராய் காணப்படுகின்றார். அததான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, நான் உங்களுடையதல்ல உங்களையே தேடுகின்றேன். இந்த வார்த்தை நம்ம சொல்ல முடியுமா? அப்ப ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகின்றேன். சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையா இருக்கின்றது, அதற்கு நான் கடனாளியா இருக்கின்றேன். அப்போ உங்களுடையது அல்ல அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்களை நேசித்திருப்பார், எந்த அளவுக்கு அவருடைய ஆத்துமாக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருப்பார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. அதனாலதான் ரோமர் 14:18 அவர் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியவன். அப்போ இவர்கள் யார்? மனுஷரால் அங்கீகாரம் பெறுகின்றார்கள். அப்போ உண்மையாய் ஊழியம் செய்கின்றவர்கள், கிறிஸ்துவுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் மனுஷரால் அங்கீகாரம் பெறுகின்றார்கள் என்று ரோமர் 14:18 சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வளமாக தான் எபேசு மக்கள் இடத்திலே இப்படி ஒரு அங்கீகாரம் பெற்றார். பிலிப்பு திருச்சபை மக்கள் இடத்திலே அங்கீகாரம் பெற்றால் செல்லும் இடங்கள் எல்லா இடத்திலையும் அவர் அங்கீகாரம் பெற்றவராய் இருக்கின்றார். அதே குணாதிசயம் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா தீமோத்தேயு கிட்டயும் இருக்கு. அதனாலதான் நம்ம வாசித்த இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல அவர் எங்க போறாரு வாசிக்கலாம். அப்போ மற்றவர்களால் அங்கீகாரம் பெற்றவனாய் இருந்தான். இருக்கின்ற இடத்திலே, அவனுடைய சொந்த இடத்திலே மற்றவர்களால் அங்கீகாரம் பெற்றவன் தான் யார்? தீமோத்தேயு. அப்ப இந்த இளம் வயதிலே முதல் முறையாக பவுல் இந்த லீஸ்திராவுக்கு சென்று மீண்டுமாக திரும்பி வரும் பொழுது
இவர்கள் எவ்வண்ணமாக நற்சாட்சி பெற்றவர்கள். முதல் முறையாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவனும் அவனுடைய தாயாரும் எந்த அளவுக்கு விசுவாசத்திலே இருந்தார்கள். அவர்களை பலப்படுத்த யாருமே இல்லை, ஆனால் அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாய் அந்த இடத்திலே காணப்பட்டார்கள். அப்போ பவுல் இதை எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. அவன் முதல் எவ்வண்ணமாக தன்னுடைய ஊழியத்திலே தீமோத்தேயு எனக்கு உடன்பட்டு இருந்தான். அதை வாசிக்கும் பொழுது இங்க நடந்த சம்பவத்தை நாம பார்க்கிறோம். இங்க எல்லாவற்றையும் அவன் விருத்த சேதனம் பெற்று அவர்கள் ஊழியத்திற்கு தீமோத்தேயுவை அழைத்து செல்லும் பொழுது எங்க போறாங்க? பிரிகியா, கலாத்தியா நாடும் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து த்ரோவால அவங்க என்ன பண்றாங்கன்னா லூக்காவோட சேர்ந்து கொண்டார்கள். அதன் பிற்பாடு கடல் வழியாக மக்கோதோனியாவில் உள்ள தேசத்துல பிலிப்பு பட்டணத்திற்கு அவர்கள் வருகின்றார்கள். முதல்ல தீமோத்தேயு பவுலோடு ஊழியத்திற்கு எப்படி இருக்கும் என்று கூட அவர் சிந்தித்து பார்க்கவில்லை. ஊழியம் என்றால் எப்படி இருக்கும், சுவிசேஷம் எப்படி அறிவிப்பது, எந்த விதமான ஒரு அனுபவமும் இல்லாமல் பவுலோடு கடந்து செல்லுகின்றார். அங்க முதலாக அவர்கள் பிலிப்பு பட்டணத்துக்கு வந்த பின்னாடி ஏற்பட்ட உபத்திரவத்தை அவன் கண்டான். அதை தான் நம்ம வாசிக்கும் பொழுது முதல்ல அவர்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது இப்போ முதல் சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்ட பின்னாடி ஒரு இது குறி சொல்லி ஏவுகின்ற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட பிரச்சனை பார்க்கிறாரு தீமோத்தேயு. எப்படி அவர்கள் எல்லாரும் அவனை இழுத்து கொண்டு போட்டு சட்டையை எல்லாத்தையும் வஸ்திரங்களை கிழித்து அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையிலே போடுகின்றார்கள். எப்படி இருக்கும் இந்த தீமோத்தேயு? அப்போ சுவிசேஷத்தை அறிவிப்பதனால எவ்வளவு பெரிய முதல் ஏற்பட்ட பிரச்சனையை தீமோத்தேயு இவர்களோடு இருந்து பார்க்கின்றார். சாதாரண யோவான் ஜான்மார்க் வரும்போது என்ன பண்றாரு? ஊழியத்துல என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சு அவர் என்ன பண்றார்? பாதியிலே திரும்பி போய்விடுகின்றார். ஆனால் முதலாக சிறைவாசத்தை இவர்களை பிடிச்சு போட்ட போது ஒருவேளை தீமோத்தேயு ஓடி போல அங்கதான் எங்கேயாவது இருந்திருப்பார் அவளோடு. ஏன்னு சொன்னா இதை பார்த்து தீமோத்தேயு என்ன பண்ணல, பயப்படாமல் அவர்களோடு ஒத்துழைத்தார். அதை தொடர்ந்து அவங்க எங்க போறாங்கன்னா தெசலோனிக்கேயாவுக்கு போறாங்க. பவுலுக்கு விரோதமாக அங்க என்ன பண்றாங்க? யூதர்கள் கலகம் பண்ணி அவரை அடிப்பதற்காக திட்டம் பண்ணும்போது இரவோடு இரவா என்ன பண்றாரு பவுல்? இதுக்கு கொரிந்திக்கு போயிடுறாரு. இப்போ இந்த தெசலோனிக்கா கிராமத்துல இந்த பட்டணத்துல யார் இருக்கா? சீலாவும் தீமோத்தேயும் தங்கி விடுகிறார்கள். இவர்கள் பார்த்து பயந்து ஓடவில்லை, பவுலை பத்திரமா அனுப்பிச்சிட்டு அவர்கள் அந்த இடத்துல தங்கி இருந்து அங்க இருக்கிற மக்களை பலப்படுத்துகின்றார்கள். மீண்டுமாக அவர்கள் கொரிந்துக்கு வரும் பொழுது தீமோத்தேயோடு சேர்ந்து கொண்டார்கள். அங்க அதை தான் பார்க்கிறோம். இதோடைய ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது பவுலுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் தீமோத்தேயு பார்த்து கடைசி வரைக்கும் பவுலோடே இருந்தபடினாலதான் பவுல் இந்த வார்த்தையை சொல்ல முடிகின்றது. என்ன வார்த்தை? நான் உங்கள் செய்திகளை அறிந்தும் இல்ல உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிப்பதற்கு என்னை போல் மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் யாருமே இல்லை. அதனால சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று எண்ணி என்று சொல்லி இந்த வார்த்தையை பார்க்கின்றோம். அப்ப ஊழியத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளை தீமோத்தேயு நன்கு அறிந்திருந்தார். பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். பவுலுக்கு ஏற்பட்ட எல்லா உபத்திரவத்தையும் அறிந்து அவனோடு ஒரே மனதாய் இசைந்தவனாய் பவுல் இருந்தபடினால இந்த திருச்சபையை உண்மையாய் விசாரிப்பதற்கு, என்னை போல விசாரிப்பதற்கு அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். இப்போ இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்துல மற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு குருவிகளை தேடாமல் தங்களுக்குரியவர்களே தேடுகிறார்கள்.
அப்போ இதுல கடைசியா 22 கடைசியில அவர் சொல்லும் பொழுது அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் இதெல்லாம் சொல்லிட்டு அவனுடைய உத்தம குணம் எப்படிப்பட்டது. பிலிப்பு சபைக்கு முதல் நான் சபையை ஸ்தாபிக்கும் பொழுது என்னோடு தீமோத்தேயு வந்தான். ஏற்பட்ட உபத்திரவத்திலே அவன் எவ்வளமாக உத்தமத்தோடு அங்கே தங்கி இருந்தான் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அந்த சிறைச்சாலைக்காரனும் அந்த திருச்சபையில இருந்திருப்பான். ரோமாபுரி சிறைச்சாலைக்காரன், அவனுக்கு எல்லா விஷயங்களும் நன்றாக தெரியும். லீதியாளுக்கு எல்லா விஷயங்களும் நன்றாக தெரியும். குறி சொல்லுகிறவருக்கு பெண்ணுக்கு எல்லா விஷயங்களும், ஏன்னா 10 வருடங்களுக்கு பிற்பாடுதான் இந்த நிருபத்தை எழுதுறார். அப்ப எல்லாரும் அங்கே இருந்தவர்கள் இவனுடைய நற்குணத்தை நீங்கள் நன்கு அறிந்திருக்கின்றீர்கள். அதனாலதான் தொடக்கத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் உதவி செய்தாரா என்னன்னு தெரியல, இந்த இடத்துல தீமோத்தேயுவை நினைவுபடுத்துகின்றார். அவர் எவ்வளமாக உத்தம குணத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ எப்படிப்பட்ட ஒரு உத்தம குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே 4 காரியங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். முதலாவது, அவன் எவ்வளமாக உத்தமமா இருந்தான் என்று சொன்னால் விசுவாசத்திலே உத்தம உள்ளவனாய் இருந்தான். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5. பாத்தீங்களா, மாயமற்ற விசுவாசம். அப்ப விசுவாசத்துல பல வகையான விசுவாசங்கள் உண்டு. தற்செயலாய் ஏற்படுகின்ற விசுவாசம், உணர்ச்சி வசத்தின் அடிப்படையில ஏற்படுகின்ற விசுவாசம், அல்லது ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக வெளியரங்கமாக காண்பிக்கின்ற விசுவாசம். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொன்னால் மாயமற்ற விசுவாசம். மாயம் என்று சொன்னால் வெளியரங்கமாக ஒன்றும் உள்ளான ஒன்றும் அல்ல. எவ்வளமாக விசுவாசம் தேவன் மீது வைத்திருந்தான் என்பதை என்னுடைய ஊழியத்திலே அவனை நான் பார்த்திருக்கின்றேன். மாயமற்ற விசுவாசம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசம் தேவன் மீது உள்ள நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? மாயம் உள்ளது. அவ்வப்போது தேவனை ஆராதித்தார்கள், தேவனுக்கு விரோதமாக எழுப்பினார்கள், வணங்காத கழுத்துள்ளவர்களாய் இருந்தார்கள். அதனாலதான் எபேசியருக்கு எழுதும் போது நீங்கள் அன்பிலே குற்றமற்றவர்களாய் இருப்பதற்காக. அப்ப நம்முடைய அன்பு ஏதோ நிபந்தனையின் அடிப்படையிலே தொடர்ந்து பயணிக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த அன்பு குற்றமற்றதாய் இருப்பதற்காக அவர் தெரிந்து கொண்டார். அப்போ இந்த மாயமற்ற விசுவாசம் எப்படி அவனுக்குள்ளாக வந்தது என்று சொன்னால் அவனுடைய பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள இருந்த விசுவாசமும் உன் தாயாகிய ஐனிக்கேலுக்குள்ள இருந்த விசுவாசம் உன்னிடத்தில் உள்ளது. அப்போ ஒரு நல்ல குடும்ப பின்னணியிலிருந்து இந்த தீமோத்தேயு வந்தான். அப்போ அந்த விதமான விசுவாசம், உத்தம மாயமற்ற விசுவாசத்தை உன்னிடத்திலே பார்க்கின்றேன். இதை தான் நம்ம வாசிக்கின்றோம். 2 தீமோத்தேயு 3:14 இல்ல 2:3-14. இல்ல 1 தீமோத்தேயு நினைக்கிறேன். சரி, அது நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அவனுடைய குடும்பம் எப்படிப்பட்டதா இருந்தது? விசுவாசம் நிறைந்த குடும்பமா இருக்கின்றது. இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது அவன் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1-இருந்து. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரரை நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அப்போ இருக்கின்ற இடத்திலே இவன் நல்ல சாட்சியை பெற்றவனாய் இருந்தான். எந்த வயதிலே? ஏறக்குறைய அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் 18-20 வயதுக்குள்ளதாக தான் தீமோத்தேயு இருந்திருக்கிறான். அப்போ இந்த வாலிப பிராயத்திலே ஒருவன் நல்ல சாட்சியை பெறுவது என்பது மிகவும் அரிதான காரியம். வயதான காலத்துல நம்ம செய்ய முடியும், அல்லது திருமணம் ஆயிக்கூட நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடும். ஆனா அந்த வாலிப வயதுல இவன் எங்க சாட்சியா இருக்கான் என்று சொன்னால் இருக்கின்ற இடத்திலே லீஸ்திராவிலே அங்க இருக்கின்ற சகோதரர்களே நல்ல சாட்சி உள்ளவனாய் காணப்பட்டான்.
அது பெரிய விதமான ஒரு நற்குணம் உள்ள ஒரு காரியம். ஏன் அவன் சாட்சி உள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொன்னால், அவருடைய குடும்ப பின்னணியும் அப்படிப்பட்டதாய் இருந்தது. அவருடைய தாய் யாராய் இருந்தார்கள்? ஒரு யூத ஸ்திரீயா இருந்தால், தன்னுடைய தகப்பன் ஒரு கிரேக்கனா இருந்தான். அப்போ யூதர்கள் கிரேக்க கலாச்சாரத்திலே கிரேக்கர்களை திருமணம் பண்ணுவது என்பது இது கூடாத காரியம். ஒருவேளை மற்றவர்களை அவர்கள் திருமணம் செய்தார் என்று சொன்னால், ஒரு மகன் ஒரு மகளை மற்ற பின்னணியிலிருந்து வந்தவர்களை திருமணம் பண்ணுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் மரித்து விட்டார்கள் என்பதற்கு சமம். அவர்களை அதோடு தள்ளி விட்டுவார்கள். இவ்வனமாக காணப்பட்ட சமுதாயத்திலே சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும், சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் முறியடிக்கப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து இந்த தீமோத்தேயு வந்திருக்கின்றான். எனவே அவனுடைய குடும்பம் நற்சாட்சி பெற்றது அல்ல, அவனும் அந்த இருக்கின்ற இடத்திலே நற்சாட்சி பெற்றிருந்தான். அப்போ ஒருவனுடைய வாழ்க்கையிலே, ஒருவனுடைய வாலிப பிரயாணத்திலே அவனுடைய குடும்பம் எவ்வண்ணமாக ஒரு ரோல் பிளே பண்ணது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் சரியாக வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கின்றோம்? இந்த விதமான குணாதிசயங்கள் தாய்க்குள்ளும் பாட்டிக்குள்ளும் உள்ள விசுவாசம் நம்முடைய குழந்தைகளுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவர்களை அந்த குடும்பம் அர்ப்பணித்ததை போல நாம் அர்ப்பணிக்கும் பொழுது இதே குணாதிசயங்களை உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், உங்களால் பார்க்க முடியும் என்பதற்கு இந்த தீமோத்தேயு ஒரு சாட்சியாய் இருக்கின்றான். அப்போ அநேக சகோதரருக்குள்ளே இவன் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். மூன்றாவது, அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட உத்தம குணம் என்னவென்று சொன்னால், அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவருடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணத்தோறும் போகையில் எருசலேமுக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உட்பொழித்தார்கள். இந்த 15ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கும் பொழுது, முதல் ஊழிய பிரயாணத்தை பவுல் ஏறெடுத்து எருசலேமுக்கு வரும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையை அவன் சந்தித்தான். புறஜாதிகள் திருச்சபைக்குள்ளே வந்திருக்கின்றார்கள். புறஜாதிகள் மோசேயின் முறைமைகளை கடைபிடிக்க வேண்டும். விருத்த சேதனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகுதான் சபைக்குள்ளே வர வேண்டும் சொல்லி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனையை யாக்கோபின் தலைமையிலே தீர்க்கப்பட்ட பிறகு அவர்கள் அடுத்த ஒரு ஊழிய பிரயாணத்தை தொடங்குகின்றார்கள். அந்த ஊழிய பிரயாணத்திலே இப்பொழுது செல்லுகின்ற இடம் எல்லா இடத்துலையும் யூதர்களால எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, யூதர்களால இந்த தீமோத்தேயுக்கு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்று சொல்லி அவனை விருத்த சேதனம் செய்கின்றார். அப்போ விருத்த சேதனம் செய்வதற்கு தன்னை உடனடியாக ஒப்பு கொடுக்கப்பட்டவன் யார்? தீமோத்தேயு. எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அவனுடைய உடனடியாக அவன் கீழ்ப்படிந்தான். அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, யூதர்கள் எல்லாரும் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அப்ப எல்லாத்தையும் தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். இரண்டாவது, பவுல் எழுதுகின்ற நிருபங்களுக்கு எல்லா நிருபங்களிலும் ஒரு அடிப்படையாக எழுதுவதற்கும் எல்லா காரியத்திற்கும் துணையா இருந்தது யார் என்று சொன்னால் இந்த தீமோத்தேயு. அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், பிலிப்பியர் 1:1, 1 தெசலோனிக்கர் 1:1, 2 தெசலோனிக்கர் 1:1, எல்லா இடத்திலையும் யாரு? பவுலும் தீமோத்தேயுவும். அப்ப எந்த அளவுக்கு அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான். அவன் சொல்லுகின்ற எல்லா காரியங்களுக்கும் தீமோத்தேயு உடன்பட்டபடியினாலதான் இவனை என்ன சொல்றாரு? இவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கின்றீர்கள், எனவே அவனை சீக்கிரமாய் உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று எண்ணி இருக்கின்றேன். என்னை போல உண்மையாய் உங்களை விசாரிப்பதற்கு அவனை தவிர வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. அப்போ எனக்கு கீழ்ப்படிந்தவன். முதலாவது, அவன் விசுவாசம் உள்ளவன், விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனாய் இருந்தான். இரண்டாவது, இருக்கின்ற இடத்திலே வெளிய இடங்களிலே
நற்சாட்சி பெறுவது மிகவும் எளிதான ஒரு காரியம். ஆனால் சொந்த வீட்டிலும் சொந்த கிராமத்திலும் நல்ல சாட்சி பெறுவது மிகவும் கடினமான காரியம். ஆனால் இவன் இருக்கின்ற அந்த லீஸ்திரா பட்டணத்திலே சகோதரர் எல்லாருக்குள்ளும் ஒரு நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். மூன்றாவது, எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும், விசுவாசத்தினாலே ரட்சிப்பு என்பதை அறிந்திருந்தாலும், இவர் என்ன சொல்றாரு? தன்னை முழுவதுமாக விருத்த சேதனத்துக்காக தன்னுடைய தாயின் வழியிலே வந்த யூதனாய் இருந்தாலும் ஊழியத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனையை மேற்கொள்ளுவதை நிமித்தமாக தன்னை முழுவதுமாக பவுலுக்கென்று கீழ்ப்படிந்து உடனே அர்ப்பணிக்கப்பட்டான். பவுலுடைய எல்லா எழுத்துக்களுக்கு பின்னாக இவன் துணையாக நின்றான். எல்லா கீழ்ப்படிந்து உள்ளவனாக இவன் காணப்பட்டான். கடைசியாக அவனுடைய உத்தம குணம் என்னவென்று சொன்னால் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, அல்ல 1 கொரிந்தியர் 5:17 இல்ல 2 தீமோத்தேயு 4:9 இல்ல கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயு. அப்போ இந்த தீமோத்தேயு எனக்கு மாத்திரமல்ல, கர்த்தருக்குள் அவன் உண்மையாய் உள்ளவன் என்கின்ற ஒரு பதத்தை அவர் சொல்லுகின்றார். அதை கொரிந்தியர்ல நான் பின்பாக உங்களுக்கு சொல்றேன். அது மாத்திரமல்ல, இந்த பவுலோடு அநேகர் உடன்பட்டிருந்தார்கள். அநேகர் அவரோடு ஊழியத்திலே பிரயாணம் பண்ணினார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு பின்பதாக என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஆனால் பவுலோடு கடைசி வரை இருந்த ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் இந்த தீமோத்தேயு. உண்மையாய் கடைசி வரை அவன் இருந்தான். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4:9 அப்ப பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதை அங்க சொல்றாரு. 14 மற்றவங்க அவர்கள் எனக்கு தீமை செய்தார்கள். ஒவ்வொருத்தரும் என்ன விதமான பிரச்சனைகளை எனக்கு கொடுத்தார்கள். அப்ப 9வது வசன 10வது வசனத்துல, சிலர் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்தார்கள், எனக்கு தீமை செய்தார்கள். யார் யாரெல்லாம் ஒவ்வொருத்தரை குறித்து சொல்லிட்டு அவர்களுக்கு எச்சரிக்கையா இரு என்று சொல்லி இது யாருக்கு எழுதுகின்றார்? தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்றார். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், தீமோத்தேயு கடைசி வரை பவுலுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். இந்த தீமோத்தேயு கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாய் இருந்தான். அவனுடைய இறப்பு எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னால், கிபி 97 தியானா தேவி கோயில் அருகே அவன் வந்து விக்கிரங்களுக்கு எதிராக அவன் பிரசங்கம் செய்தான். பிரசங்கித்த பிரசங்கத்தினுடைய விளைவை பார்த்துட்டு தான் இந்த மக்கள் எல்லாம் திசை திரும்பி விடுவார்களோ என்று சொல்லி அந்த தேவாலய அந்த விக்கிரங்களுக்கு வழிபடுகின்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லெறிந்து கொன்றார்கள், அடித்து கல்லெறிந்து கொன்றார்கள். அப்போ ஊழியத்திலே இரத்த சாட்சியாக மரித்தவன் இந்த தீமோத்தேயு. இப்ப கடைசி வரை உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். அவருடைய வாழ்க்கையிலே உத்தம குணமாகிய இந்த 4 குணமானது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது எவ்வனமாக தேவன் தீமோத்தேயுவை பயன்படுத்தினாரோ அவ்வனமாக அவர் நம்மையும் பயன்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். முதலாவது, அவன் விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். உத்தமமான விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். 2வது, நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். 3வது, அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான். 4வது, அவன் கடைசி வரை உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? உண்மையாய் விசாரிப்பதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொன்னும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எப்படி விசாரித்தார்கள் என்பதை பின்னாடி சொல்லிட்டு தீமோத்தேயு குறித்து அவர் சொல்லுகின்றார். ஒருவேளை நான் வருவேன் என்று சொன்னால் நானே சீக்கிரமா உங்களிடத்தில் வருவேன் என்று
கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கின்றேன். அப்போ இந்த உத்தம குணம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமே என்று சொன்னால் நாமும் கடைசி வரை கிறிஸ்துவுக்காக போராடுகின்றவர்களாய் காணப்படுவோம். மற்றவர்களை சத்தியத்திலே பலப்படுத்துகின்றவர்களுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏன் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கும் பொழுது இவன் எல்லா ஊழியமும் செய்துவிட்டு பவுலிடத்துல வராரு. எங்க பவுலுக்கு எங்க ஏற்பட்ட துன்பம்? தெசலோனிக்கேயால ஏற்பட்ட துன்பம். அதே இடத்துல பவுல் இவனை என்ன பண்றாரு? அனுப்புகின்றார். அந்த இடத்துல கீழ்ப்படிந்து அந்த மக்களை அவன் பலப்படுத்தி கொண்டு வரும் பொழுது என்ன சொல்றாரு? கடைசியாக இயேசு கிறிஸ்து இன்னும் பவுலுக்கு சந்தோஷப்படவும் பலப்படவும் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை குறித்து திருஷ்டாந்தரமாய் அறிவிப்பதற்கு இந்த தீமோத்தேயுடைய உத்தம குணமானது பவுலுக்கு இன்னும் ஊழியத்துல ஒரு கட்டம் முன்னேறி செல்வதற்கு ஏதுவாய் இருந்தது. எனவே நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையிலே ஊழியத்திலே ஒரு படி முன்னேறி செல்வதற்கு நம்முடைய பங்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.